522 கோடி பேர் உலகம் முழுக்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயம் நம்ம மித்தவங்க கிட்ட எப்படி பேசுறோம், எப்படி பழகுறோம், எப்படி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோம் அத்தனையும் மாத்திருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஃபோனை திருப்பி திருப்பி எடுக்க வைக்கிற முக்கியமான விஷயம் இந்த சோஷியல் மீடியா. இதை தொடர்ந்து யூஸ் பண்றதுனால அப்படி என்ன நடந்துருது, இதுல அப்படி என்ன அடிக்ஷன் இருக்கு? உலகம் முழுக்க 802 கோடி பேர் இருக்காங்க. இதுல 522 கோடி பேர் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க, விச் இஸ் மோர் தேன் 62%. சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ற கண்ட்ரீஸ்ல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. இன்ஃபேக்ட் யூஎஸ்க்கு முன்னாடி இருக்கு. ஐஎம் ரோடாக்கோட ரீசெண்டான ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆவரேஜா ஒரு பர்சன் 6 hours 55 minutes ஒரு நாளில் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுது. இன்ஃபேக்ட் 9 இயர்ஸ்லேருந்து 17 இயர்ஸில் இருக்கிறவங்களும் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இது எப்போ அடிக்ஷனாக மாறுது? லெட் மீ டெல் அ ஸ்டோரி. கீர்த்தின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க காலேஜ் 2nd இயர் படிக்கிறாங்க. காலேஜ் முடிச்ச பிறகு நிறைய விஷயம் பண்ணணும்னு அவ்வளோ கனவு அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே நல்லா படிக்கிறாங்க. தன்னை சுற்றி தன்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறத பார்க்குறாங்க. ரிலாக்ஸேஷனுக்காக தன்னோட கிளாஸ்மேட்ஸ் மாதிரி நம்மளும் ஃபோன் பார்க்கலாம், சோஷியல் மீடியா பார்க்கலான்னு கேஷுவலாக ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஷி நெவர் நியூ அதுதான் அவங்க டெவலப் பண்ணுற ரொம்ப கஷ்டமான ஹேபிட்னு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோ போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ்க்கு லைக்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது. அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு குட்டி டோபமின் கிக் வந்து கிடைக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறாங்க, வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி நிறைய டைம் அதுலேயே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்பெல்லாம் ஃபோன் எடுக்கிறாங்க. டயர்டாக இருந்தால் ஒரு டான்ஸ் வீடியோ பார்க்குறாங்க, சோகமாக இருந்தால் ஒரு மீம் பார்க்குறாங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஸ்னாப் சாட் பார்க்குறாங்க. தன்னோட லைஃப்பில் தன்னோட ரியாலிட்டியிலிருந்து ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு மெக்கானிசமாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி பண்ணுறதையும், ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறதையும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதையும் பார்த்துட்டு, சே நம்ம மட்டும் ஏன் இப்படிலாம் பண்ணாமல் இருக்கோம்னு யோசிக்கிறாங்க. அவங்கள மாதிரியே தானும் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. முன்னாடிலாம் எதை நினச்சி சந்தோஷப்பட்டாங்களோ அதை நினச்செல்லாம் இப்போ வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம அப்பா மட்டும் ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா நம்ம இப்படிலாம் பண்ண வேணாம்ல, இவ்வளோ கஷ்டப்பட வேணாம்ல அப்படின்னு அவங்க ஃபேமிலியவே கூட கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டோட போஸ்ட் வைரல் ஆகிறத பார்க்குறாங்க. அவள் அழகாக டான்ஸ் ஆடுறதுனால தானே வைரல் ஆகுது, நம்மளும் டான்ஸ் ஆடலாம், நம்மளும் இந்த விஷயம் பண்ணலாம் அப்படின்னு தன்னோட உண்மையான பர்சனாலிட்டியை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சொசைட்டல் வேலிடேஷனுக்காக யாருன்னே தெரியாத உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய அந்த பர்சனோட பர்செப்ஷனுக்காக தன்னோட ரியாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாங்க. யாராவது வந்து அவங்க கிட்ட பேசி ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ண ட்ரை பண்ணால் உடனே அவங்களோட பேரை சோஷியல் மீடியாவில் போட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு சப்போஸ் ஃபாலோயிங் இல்லைன்னா அவங்க ரொம்ப பெரிய ஆள் இல்லை, அவங்களெல்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு கிரெடிபிலிட்டியும் சோஷியல் மீடியா ஃபாலோயிங்கையும் முடிச்சு போட ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணணும், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோமா இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், தூங்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி ஸ்னாப் சாட் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணி கடைசியாக எப்போ சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாத நாள் அப்படின்னு ஞாபகமே இல்லாத அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் 4 மணி வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணாலும் அந்த வீடியோஸ் மட்டும் நிற்கவே இல்லை. அன்னைக்கு சூரியன் உதிக்குது, அவங்களோட கிரேட்ஸ் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருது. அவங்க தூக்கம் போயிடுச்சு, மென்டல் ஹெல்த் போயிடுச்சு, ஃபிசிக்கல் ஹெல்த் போயிடுச்சு. எல்லாமே இழந்து எக்ஸாஸ்டடான ஒரு வருஷனாக நிற்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, இந்த பர்சன் லைஃப்ல ஜெயிப்பாங்கன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? பட் இதுதான் நிறைய பேரோட உண்மையான கதை. இதை எப்படி மாத்தலாம், இந்த அடிக்ஷனை எப்படி பிரேக் பண்ணலாம்? முதல்ல இதை யோசிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கணும். நான் சில பேர் பார்த்துருக்கேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நான் எப்பயோ தானே யூஸ் பண்றேன், எனக்கு என்ன அடிக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா இந்த கொஸ்டின்ஸை உங்கள்கிட்ட கேளுங்க. நம்மளால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுதா? டீப் ஒர்க் பண்ண முடியுதா? ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது கிளாரிட்டியாக திங்க் பண்ண முடியுதா? எதையுமே யோசிக்காம அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார முடியுதா? அப்படி பண்ண முடியலனா இட் மீன்ஸ் அவர் லைஃப் இஸ் ஸ்லிப்பிங் த்ரூ ஆர் ஹேண்ட்ஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். உங்கள் ஃபோனில் போயிட்டு செக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் யூசேஜ் 3 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா இட்ஸ் டைம் டு அட்ரஸ். நாளையிலேருந்து நான் நல்லவன் அப்படின்லாம் உடனே ரியாலிட்டியை மாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவான ஹேபிட்ஸை நம்ம தான் பில்ட் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு முதல் 1/2 மணி நேரம் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். இது 30% நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு ஸ்டடீஸ் சொல்லுது. தூங்குறதுக்கு முன்னக்கூட்டி 30 மினிட்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணாமல் தூங்க போகலாம். இது நம்மளோட ஸ்லீப்பை 80% பெட்டர் ஆக்குது அப்படின்னு ஸ்டடீஸ் சொல்லுது. நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ
Instagram, Facebook, Snapchat இந்த மாதிரி ஆப்போட நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு, WhatsApp அண்ட் இமெயில்ஸ மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது 37% நம்மளோட ஃபோன் யூசேஜ கம்மி பண்ணலாம். அண்ட் யூஸ் டெக்னாலஜி டு கம் அவுட் ஆஃப் டெக்னாலஜி. டெக்னாலஜியவே டெக்னாலஜிலேருந்து வெளியில வரதுக்கு யூஸ் பண்ணலாம். நெறைய ஆப் பிளாக்கர்ஸ் இருக்கு. ஃபாரஸ்ட், ஸ்டே ஃப்ரீ இந்த மாரி நெறைய ஆப் பிளாக்கர்ஸ் இருக்கு. இந்த பிளாக்கர்ஸ்ல எந்தெந்த ஆப்ப எவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துட்டோம்னா, அந்த டைமுக்கு மேல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இது கான்ஷியஸா நம்மள இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில வர வைக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரீப்ளேஸ் திஸ் அடிக்ஷன் வித் சம்திங் எல்ஸ். மெனி அ டைம்ஸ் நம்ம இந்த அடிக்ஷன்ல இருந்து, இந்த ஹேபிட்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஈவன் கொஞ்சம் வந்துருவோம். பட் கொஞ்ச நாள்லயே திருப்பி அதே இடத்துக்கு போயிடுவோம். இது எதனால? இது பிரேக்கப் மாரி தான். பிரேக்கப்ல ரொம்ப கஷ்டமான விஷயமே என்ன அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்ததோ, அந்த பெர்சன் கிட்ட இருந்து பேசாம இருக்கிறதோ மட்டும் இல்ல. டெய்லி நம்ம ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணியிருப்போம். நெறைய நேரம் பேசியிருப்போம். நெறைய விஷயங்கள் கனவு கண்டிருப்போம். இது அத்தனையும் அந்த டைம் இருக்கு இல்லையா? அந்த டைம் தான் ஆக்சுவலி நம்மள குத்தும். அந்த டைம் தான் நம்மள உள்ள இருந்து கொல்லும். அந்த டைம நம்ம வேற ஒரு விஷயத்துக்காக ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நல்ல விஷயத்துக்காக ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த பிரேக்கப்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வர முடியும். அதே மாரி தான் இஃப் வி ஹேவ் டு பிரேக் அப் வித் அவர் சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ், இஃப் வி ஹேவ் டு பிரேக் அப் வித் திஸ் அடிக்ஷன், நம்மளும் அந்த ஹேபிட்ட வேற ஒரு நல்ல ஹேபிட் மூலமா ரீப்ளேஸ் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ராலிங் அவர் ஃபோன் நம்ம என்ன பண்ணலாம்னா, போயிட்டு வெளியில போய் ஒரு கேம் விளையாடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ராலிங் அவர் ஃபோன் வி கேன் சிட் அண்ட் ரீட் அ புக். இந்த மாதிரி என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு புடிச்ச விஷயங்கள, நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள அந்த டைம்ல செய்யலாம். இதுல வொர்ஸ்ட் கேஸையும், பெஸ்ட் கேஸையும் எப்பயும் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கிறதே இல்ல. அதனால தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடுறோம். லெட் மீ டெல் யூ த வொர்ஸ்ட் கேஸ். இதே மாதிரி, இதே ஹேபிட்ல, இதே விஷயங்கள செஞ்சுட்டே போனோம் அப்படின்னா, ரிக்ரெட் மட்டுமே மிஞ்சும். இது எல்லாத்தையும் மாத்தி, இந்த என்டையர் நரேட்டிவ மாத்துனா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா தலைக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் ஃபீல் பண்ணாத ஒரு காம்னஸ்ஸ, ஒரு ஃப்ரீடம ஃபீல் பண்ணுவோம். அந்த காம் ஃபீலிங்கும், ஃப்ரீடமும் நமக்கு இன்னும் கிளாரிட்டிய குடுக்கும். இதுவரைக்கும் ஃபோன பார்த்து பேசிட்டு இருந்த நாம, ஒருத்தர் கண்ண பார்த்து பேசம்போது, ஸ்ட்ராங் கனெக்ஷன் பில்ட் ஆகும். டைம் எங்க போகுது, லைஃப் எங்க போகுதுன்னு தெரியாத நமக்கு, எக்ஸாக்ட்டா என்ன நடக்குதுன்னு புரியும். கான்ஸ்டன்ட் கம்பேரிசனும், ஆங்ஸைட்டியும் போயிட்டு, ஒரு புது பீஸ் கிடைக்கும். மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங்க்கு பதிலா, ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட்டும், அவேர்னஸும் கிடைக்கும். மொத்தத்துல சொல்லப்போனா, நம்ம யாருன்னு நமக்கே காட்டும். இதெல்லாம் சேர்ந்து நமக்கு எது முக்கியமோ, எது உண்மையோ அத புரிஞ்சுக்க வைக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர், லைஃப் இஸ் ஹேப்பனிங் ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. டோன்ட் லெட் இட் ஸ்லிப் அவே வைல் யூ ஆர் லுக்கிங் அட் யுவர் ஃபோன்.